வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவின் ரெட்ரோய்ட் மற்றும் கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள வின்சர் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய கார்டியோகவ் சர்வதேச பாலம் வருகின்ற 2026 ஆண்டு ஜூலை மாதம் 27 திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018 தொடங்கப்பட்ட இந்த மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டத்துக்கு சுமார் $6.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளன. புதிய ஒப்பந்தத்தின்படி பாலம் திறக்கப்பட்ட முதல் 15 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டண வருவாயில் 50% கனடா பெறும். மீதமுள்ள 50% பொருளாதார மேம்பாட்டு நிதிக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக 2012 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கனடா தனது முதலீட்டை முழுமையாக திரும்ப பெறும் வரை 100% சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதனை கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்த புதிய திருத்தப்பட்ட ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு மிகச் சிறந்தது என அவர் வரவேற்றுள்ளார். இரு நாடுகளின் முன் அனுமதியின்றி சுங்க கட்டணத்தை 10% மேல் உயர்த்தவோ குறைக்கவோ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று ரீதியான அடிமைத்தனம் தொடர்பான பிரச்சனைகளை முன்வைத்து அமெரிக்கா விதிக்க உத்தேசித்துள்ள புதிய வரிகளுக்கு கனேடிய அரசாங்கம் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இத்தகைய வரி கொள்கைகளுக்கு எந்தவிதமான சட்ட அல்லது நடைமுறை அடிப்படையும் இல்லை என கனடா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. CUSMA போன்ற தற்போதைய வர்த்தக கட்டமைப்புகளின் கீழ் இந்த வரி விதிப்பு செல்லுபடியாகாது என்பதை ஓட்டோவா சுட்டிக்காட்டியுள்ளது. கனேடிய ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் இந்த விவகாரம் மேலும் தீவிரமடைவதை தடுக்க தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் கனேடிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான தற்போதைய இருதரப்பு உறவுகள் மிகவும் சுமூகமான நிலையில் இல்லாததற்கு இரு நாடுகளுமே பொறுப்பேற்க வேண்டும் என கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் கோகோஸ்டா தெரிவித்துள்ளார். சுங்கவரி மிரட்டல்கள், வர்த்தக பதற்றங்கள் மற்றும் ஹார்டிகவ் பாலம் போன்ற திட்டங்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இரு நாடுகளும் பொறுப்புணர்வோடு செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதன் மூலமே உறவுகளை மேம்படுத்த முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜூலை மாதம் 11 அன்று இரவு டொரண்டோவில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற லத்தீன் கலாச்சார வீதி விழாவான சால்சா ஆன் செயின்ட் கிளேர் விழாவில் நிகழ்ந்த திருவிழாவில் இரு நபர்களுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 முதல் 6 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர். ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இரவு சுமார் 8:12 மணியளவில் செயின்ட் கிளேர் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஆர்லிங்டன் அவென்யூ அருகே இந்த துப்பாக்கிச் சூடு அரங்கேறியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த போது திருவிழாவில் சுமார் 13,000 மக்கள் இருந்துள்ளனர். திருவிழாவில் பங்கேற்ற மக்கள் உயிருக்கு பயந்து அருகில் உள்ள உணவகங்கள் மற்றும் கடைகளுக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். டொரண்டோ காவல்துறை 3 தனித்தனி குற்ற சம்பவ இடங்களை அடையாளம் கண்டு தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவ இடத்திலிருந்து 2 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 3 குற்ற காட்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த பகுதிக்கு தற்போது அச்சுறுத்தல் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மேயர் ஒலிவியா சவ் இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கியூபெக்கின் செயின்ட் அலெக்சிஸ் பகுதியில் உள்ள மெசிக்னோ என்ற கடையிலிருந்து சுமார் $30,000 மதிப்பிலான அபூர்வ பொகேமான் அட்டைகளை ஆயுதமேந்திய கொள்ளையன் ஒருவன் திருடிச் சென்றுள்ளார். கொள்ளையடித்த பின் கடை உரிமையாளர்களிடம் நன்றி, இரவு இனிதாக அமையட்டும் என கூறிவிட்டு தப்பியோடியுள்ளார். கடை உரிமையாளர்கள் கொள்ளையனை விரட்டி சென்று அவனது காரின் கண்ணாடியை பேஸ்பால் மட்டையால் உடைத்துள்ளனர். இதை கொண்டு டேனியல் ஆவர் என்ற சந்தேக நபர் 2 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் திருடப்பட்ட அட்டைகள் வேறொரு நபருக்கு மாற்றப்பட்டு விட்டதால் இதுவரை மீட்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. டொரண்டோவின் நார்த்சாக் பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 வயது அப்தி ஹமீன் ஆதன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 20 வயதுகளில் உள்ள மேலும் 2 கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூடு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நடத்தப்பட்டதாக காவல்துறை கருதுகிறது. கருப்பு ஆடை அணிந்து முகம் மூடிய 3 சந்தேக நபர்கள் திருடப்பட்ட கருப்பு நிற ஹோண்டா சிவிக் காரில் தப்பியுள்ளனர். அந்த கார் பிரம்டன் பகுதியில் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலோ அல்லது வாகனம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலோ இருந்த சாட்சிகள் மற்றும் டேஷ் கேமரா காட்சிகள் வைத்திருப்பவர்கள் யாராவது இருந்தால் தங்களை அடுக்குமாறு புலனாய்வாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நகரின் வன்முறையை குறைப்பதற்கான ஒரே வழி இந்த கொலைகளை தொடர்ந்து விசாரித்து இந்த வகையான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை சிறையில் அடைப்பதுதான் என்று சாண்ட்ரா அரோரா கூறியுள்ளார். தகவல் தெரிந்தவர்கள் டொரண்டோ காவல்துறை அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள ஒரு சீர்திருத்த சிறைச்சாலையில் நிலவும் மோசமான பணிச்சூழல் மற்றும் ஆள் பற்றாக்குறை காரணமாக சிறை கைதிகள் தப்பிச் செல்லும் அபாயம் அதிகம் உள்ளதாக அங்கிருக்கும் ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் நடக்கும் பிரச்சனைகளை மேலிடத்துக்கு தெரிவிக்க கூடாது என்று எழுதப்பட்ட விதி அங்கு நிலவுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சகம் இது குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பிராட்ஃபோர்ட் நகரின் மைய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹாலண்ட் வீதியில் ஒரு பெண்ணிடம் ஒரு நபர் சிகரெட் கேட்டுள்ளார். பின்னர் திடீரென ஆத்திரமடைந்த அந்த நபர் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி கீழே தள்ளியுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட நபர் 5 அடி 8 அங்குலம் முதல் 6 அடி வரை உயரமுடைய ஹிஸ்பானிக் இனத்தைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். பிராட்ஃபோர்ட் நகரின் மைய பகுதியில் அடிக்கடி சுற்றித் திரியும் இவர் இறுதியாக அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் காணப்பட்டுள்ளார். இந்த நபர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கல்கரியில் உள்ள குடியிருப்புகளில் வாடகைதாரர்களின் குளியலறை மற்றும் படுக்கை அறைகளில் ரகசிய கேமராக்களை பொருத்திய குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாடகைக்கு குடியிருப்பவர் ஒருவர் தனது குளியலறையில் உள்ள சர்ச் ப்ரொஜெக்டர் பொருத்தப்பட்டிருந்த சிறிய ரகசிய கேமராவையும் படுக்கையறையில் உள்ள புகை உணர்த்தியில் அதாவது ஸ்மோக் டிடெக்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கேமராவையும் கண்டுபிடித்துள்ளார். அவர் அளித்த எச்சரிக்கையை தொடர்ந்து மற்ற வாடகைதாரர்களும் தங்களது அறைகளில் ரகசிய கேமராக்கள் இருப்பதை உறுதி செய்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஸ்பிரிங்பரோவே 200வது பிளாக்கில் உள்ள வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தி பல மின்னணு சேமிப்பு சாதனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பிரென்வுட் ரோட் நார்த் வெஸ்ட் பகுதியில் 3800வது பிளாக்கில் உள்ள மற்றொரு வாடகை வீட்டிலும் இதேபோன்ற சாதனைகளை அவர் பொருத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் கருதுகின்றனர். வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட 41 வயதான சோரியாங் பார்க் அல்லது நிக் பார்க் எனப்படும் இவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. வாங்கூவர் மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்களிலும் இவர் வாடகை வீடுகளை விட்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது குறித்த தகவல் தெரிந்தவர்கள் 4031661234 என்ற எண்ணிலோ அல்லது 180022228477 என்ற எண்ணில் கிரைம் ஸ்டாப்பர்ஸை தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒன்டாரியோவின் எலோரா பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்து குறித்து சென்டர் வெல்லிங்டன் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினருக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் வீட்டின் ஒரு பகுதி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தீ விபத்து நடந்த போது வீட்டுக்குள் இருந்த இருவர் மற்றும் அவர்களை காப்பாற்ற உதவிய சக நபர் ஒருவரும் புகையை சுவாசித்ததால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேதத்தின் முழுமையான மதிப்பு இதுவரை அதிகாரிகளால் வெளியிடப்படவில்லை. கேம்பிரிட்ஜ் அருகே உள்ள டவுன்லைன் ரோட் பகுதியில் நெடுஞ்சாலை 401 கிழக்கு நோக்கி செல்லும் பாதையில் அடுத்தடுத்து 8 வாகனங்கள் மோதிக்கொண்ட பெரும் விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. பகல் 12:30 மணியளவில் அவசர உதவி படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மற்றவர்களின் காயங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அஜெக்ஸ் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் லாரி மோதிய விபத்தில் பாதசாரி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பிற்பகல் 4 மணிக்கு சற்று முன்னதாக பன் ஸ்ட்ரீட் மற்றும் ஹார்வர்ட் அவென்யூ சவுத் அருகே இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக டர்கம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த இடத்தில் மருத்துவ குழுவினர் தீவிர முதலுதவி சிகிச்சை அளித்தும் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. ரிச்மண்ட் பகுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பிக்கப் ட்ரக் ஒன்றின் மீது ஸ்கூட்டர் மோதிய விபத்தில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிற்பகல் 3:50 மணியளவில் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹைவே மற்றும் மினோரோ வெள்ளவாட் பகுதியில் இந்த விபத்து நடந்ததாக ரிச்மண்ட் ராயல் கனேடிய மவுண்டட் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கனடாவின் வடமேற்கு பிரதேசங்களில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மூத்த விமானி ஒருவர் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். மிகுந்த அனுபவமும் அர்ப்பணிப்பும் கொண்ட அந்த விமானியின் மறைவுக்கு அவரது சக ஊழியர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளும் விமான நிறுவனமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில்
கனடாவின் வேலையின்மை விகிதம் 6.5% குறைந்துள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் 18,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வர்த்தக நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் வட்டி விகித ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் கனடாவின் பொருளாதாரம் தாக்குப்பிடித்து நிற்பதை இந்த ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன. உலகளாவிய எண்ணெய் சந்தை மாற்றங்கள் மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகளின் இயக்கம் காரணமாக கனடா முழுவதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 5 சென்ட்கள் உயர்ந்துள்ளது. இருப்பினும் எதிர்வரும் வார இறுதியில் பெட்ரோல் விலையில் சிறிய தளர்வு ஏற்படலாம் என நுகர்வோருக்கு நம்பிக்கை அளிக்கப்படுகிறது. நோவாஸ்கோஷியாவின் பிக்டவ் கவுண்டியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு லோன் ஸ்டார் எனப்படும் ஒரு வகை உண்ணி கடித்ததால் அல்பகால் சிண்ட்ரோம் என்று அரிய வகை ஒவ்வாமை நோய் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பெண் இறைச்சி மற்றும் பால் பொருட்களை முற்றிலுமாக உட்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களுக்கு மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான சுகாதார சீர்கேடு, சமூக பிரச்சனைகள் மற்றும் வன்முறை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி மணிட்டோபா மாகாணத்தில் உள்ள 4 பூர்வீக குடிமக்கள் சமூகங்கள் பொது சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளன. தொடர்ந்து எரியும் காட்டுத்தீ காரணமாக ஏற்படும் புகை மூட்டத்தால் ஓட்டோவா காலினோ பிராந்தியத்தில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் காற்றுத்தர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுவாச கோளாறு உள்ளவர்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.